டிவிக்கே தான் ப்ரோ. ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோம். எல்லாம் இவங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டோம். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்டோம் ப்ரோ. எல்லாம் கற்றுக்கிட்டா வராங்க, கற்றுக்கிட்டோம். அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவர் வந்தால் எனக்கு பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இவங்க மாதிரி கொள்ளடிக்க மாட்டார், ஊழல் பண்ண மாட்டார். அது உண்மையா இல்லையான்னு தெரியாதுல்ல, கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஆனால் எனக்கு அவர் வந்தால் கன்ஃபார்மாக மக்களுக்கு நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வருவார் ப்ரோ. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நீங்கள் அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா அதனாலே அவர் வெளியேற மாட்டேங்கிறார். கண்டிப்பாக வருவார். நான் டிவிக்கு தான் கண்டிப்பாக போடுவேன். அவர் ஐடியாவே தெரில. விசில் சின்னம் தான். கண்டிப்பாக அவர் வந்தால் 100% தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும். டிவிக்கே தான் கன்ஃபார்ம். டிஎம்க்கு வந்தால் தான் நல்லா இருக்கும். அவங்க தான் எல்லாமே ஒரு சமத்துவமாக செய்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சியுமே எல்லாமே பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த டைம் 234 சட்டமன்ற தொகுதியில் 200 தொகுதி கண்டிப்பாக டிஎம்கே வரும். அதுக்கு நான் இப்போ பதிவு சொல்ல விரும்பல. ஆனால் டிஎம்கே வந்து கட்டாயம் இது பண்ணோம். அதேமாதிரி மக்களுக்கு எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காங்க. எந்த குறையும் இல்லை. டிஎம்கே தான் வரும். விஜய் வந்தால் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் இலவசம் எதுவுமே வேண்டாங்க. சரிங்களா? இலவசம் வந்து எல்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாருமே சோம்பேறி ஆகிட்டாங்க. சரிங்களா? அதனால் வந்து இலவசம் வேண்டாங்க. இலவசம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குங்க. வசதி இல்லாதவங்களுக்கு நீ எல்லாருக்குமே பொம்பளைகளுக்கு 1000 ரூபா 1000 ரூபான்னு போட்டு அந்த 1000த்துலேயே எல்லாம் போயிடுச்சு. பஸ்ஸுக்கு வந்து 1000 கம்மிங்கிறாங்க. அந்த 1000 ரூபா என்ன ஒரு பஸ்ஸு தரமாகவே இல்லை. எந்த பஸ்ஸுமே கோயம்புத்தூர் சைடெல்லாம் திருப்பூர் சைடெல்லாம் எடுத்துட்டிங்களா பஸ் எல்லாம் பூரா ஓட்ட பஸ்ஸு தான். சரிங்களா? அதனால் வந்து இலவசம் எல்லாம் வர்றது நல்லாயிருக்கு. எந்தாச்சும் வந்தாலும் இலவசம்ங்கிறது இருக்கக்கூடாதுங்க. இல்லைன்னா நல்லாயிருக்குங்க. காலையில் 6 மணிக்கே பிராந்தி கடை திறந்துடுறாங்க. சரிங்களா? எல்லாம் சில பேர் வந்து பொம்பளைகளுக்கு வந்து வீட்டுக்காரரே இல்லை. ஏன்னா இந்த ஒரு காரணம் தான். காலையிலேயும் 6 மணிக்கே திறந்துடுறாங்க. அவங்க டீ காப்பிக்கு விட சாராயம் தான் குடிக்கிறாங்க. அந்த கடை எடுத்தால் எந்தாச்சும் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆனால் அது எடுக்கணும். யார் வந்து எடுப்பாங்கன்னு எப்படி சொல்கிறதுங்க? எல்லாருமே வந்து அதை தான் சொல்கிறாங்க. கனிமொழி வந்துங்க இப்போ திருப்பூர் வந்து ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்க. அவங்க அன்றைக்கி என்ன சொன்னாங்க? இந்த எடுக்கிறேன்னு தான் சொன்னாங்க. எடுக்கிறேன்னு சொன்ன வர தான் ஜெயித்தாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லைங்க. இனி மறுபடியும் எல்லாருமே எடுக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை என்ன சொல்கிறதுங்க? எடுத்தால் எந்த ஆட்சி வந்தாலும் நல்லா இருக்குங்க. ஆனால் அதை எடுக்கணும். அதை எடுத்துட்டா எல்லாருமே நல்லா இருப்பாங்க. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சரிங்களா? யார் விஜய் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்க. ஏன்னா இவங்களால கொடுத்து பார்த்தாச்சுங்க. இவங்கெல்லாம் எதுவுமே எடுக்கலை. ஒருவேளை அவங்களுக்கும் கொடுத்து பார்க்கலாங்க. அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாங்க. அப்புறம் அடுத்து தான் மறுபடியும் பேசணுங்க. இப்பயே சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படி தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அப்படியுமே நினைக்கக்கூடாதுங்க. எல்லாருமே அரசியல் தெரிஞ்சுட்டே வர்றாங்க இல்லைங்க. எல்லாருமே அரசியல் தெரியாமல் வந்து தான் பழகுறாங்க. உடனே வந்து அரசியல் யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாம் அரசியல் வந்து 2வது தான் பழகுவாங்க. போனதையுமே அரசியல் எல்லாருமே ஃபஸ்ட்டு அரசியல் பிறந்தே வந்தாங்க. எல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. இவங்க அப்பா அம்மா வந்து அரசியல் இல்லைங்க, நடிகராக போயிட்டாங்க. இதுதான் வித்தியாசம். சரிங்களா? அதனால் என்னமோ விஜய் வருவாங்கன்னு தான் எல்லா பசங்க சொல்கிறாங்க. பொண்ணுக்கு பசங்க புறாமே அதை தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க வருவாங்கன்னு நானும் ஒரு நம்பிக்கைங்க. சரிங்களா? நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். சரிங்களா? சரி, தேங்க்யூ, நன்றி. 2026 பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான ஆட்சி மீண்டும் தமிழகத்துக்கு வந்தால் தான் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கப் போகும். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு திமுக ஆட்சி தான் மீண்டும் வரும். தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பையும் சரி, தமிழ்நாடு வளர்ச்சியும் சரி, மக்களுடைய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளை பெருக்கிறதுலையும் சரி, தொடர்ச்சியாக திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட கட்டமைப்புகளில் பொதுவாக எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொது இடங்களை வந்து அதை சமகாலத்துக்கு ஏற்ற வகையில் அதை வளர்த்தெடுக்கிறதுலையும் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறதுலையும் திமுக அரசு ரொம்ப தெளிவாக இயங்கிறதா நான் பார்க்குறேன். திமுக மீது நிறைய விமர்சனங்கள் உண்டு. எப்போவுமே ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மீது என்னென்ன விமர்சனங்கள் எழுமோ அதுபோல தற்பொழுதும் இருக்குது. அந்த விமர்சனத்தை மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் திமுகவின் முக்கியமான சில அரும்பணிகளை நம்ம மறுக்க முடியாது. விமர்சனங்கள் இருக்கிற அதே பட்சத்தில் அதனை மக்களுடைய பலதரப்பட்ட விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ச்சியாக செயலாற்றுவதற்காக நான் பார்க்குறேன். இல்லைங்க, முதல்ல அவங்க அரசியல் பயிலணும். அந்த கட்சியும் மக்களுடைய ஜனநாயக பாதையில் பயணித்து மக்கள்கிட்ட தங்களுடைய திறன்களையும் தங்களுடைய செயல் திட்டங்களையும் வெளிப்படுத்தி தங்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு இருக்கக்கூடிய திட்டங்களையும் முன்வைத்து மக்களிடம் அவங்க வாக்கு சேகரிக்கணும். முதல்ல அவங்க அரசியல் பயிலணும். அதற்கடுத்து அவங்க அதில் செழுமையாக இயங்கினாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தாராளமாக அவங்களுக்கான எல்லோருக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். டிவிக்கு ஒரு மாற்றம் வேணும். அது ஒரு மாற்றம் வரும். இத்தனை ஆண்டுகளாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு மாற்றம் இல்லை. நாங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கோம். அதனால் இந்த வாட்டி மாற்றி ஓட்டு போடலாம்னு நினச்சோம். மக்களை சந்திக்கலைன்னா
இது வரைக்கும் சந்திச்சவங்க என்ன செஞ்சுருக்காங்க? எதுவும் செய்யலைல்ல, எதுவும் மாறலைல்ல. புதுசாக ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாங்கல்ல. சந்திக்கிறாரு, அதுக்கு அவரை சந்திக்க விட மாட்டேன்றாங்க நிறைய பேர். அதனால் ஒரு சூழ்ச்சி நடக்குது. அரசியல் வந்து கற்றுக்கலாங்க தெரிஞ்சு மக்கள் சேவை தானே அரசியல். ஊழல் செய்து பண்ணுற மட்டும் அரசியல் இல்லை. நல்லது செய்ய நினச்சல அது அரசியல் தானே. அது கண்டிப்பாக அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். 2 மாதத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. கண்டிப்பாக டிவிக்கே வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களோட சப்போர்ட் எல்லாமே டிவிக்கே தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. விசில் அடித்து கொண்டாட வேண்டியது 2026. சார் கலாய்ச்சின்னு இருப்பாங்க சார். பார்த்தலாம் இப்போ இருக்கிற இந்த நியூஸ் நான் பேசுறது வருமா வராதான்னு கூட தெரியல. கலாய்ச்சினே இருப்பாங்க. மொத்தமே பார்த்தோன்னா ஆளுங்கட்சி வந்து வாங்கிட்டாங்க, மீடியாவே வாங்கிட்டாங்க. கலாய்ப்பாங்க, பொறாமையில் கலாய்ப்பாங்க. நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். புதுசாக வரணும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் சக்தி வந்து நல்லா இருப்பாங்க. 2026 கண்டிப்பாக டிவிக்கு தளபதி விஜய் தான் வருவார். திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா எல்லாமே சலுகை வந்து 100க்கு 90% நல்லாயிருக்கு. என்னோட கருத்துக்கு யார் தோக்கரும்ல யார் ஜெயிக்கும்ல. திமுக அந்த மேலும் வலுப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து வாய்ப்பு இருக்குது. வந்து என்னென்னா பூரா வந்து இளைஞர் வந்து படபடன்னு இருக்காங்க. அவங்க இளம் ரத்தம், எதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இப்போ வந்து வர்றதுக்கு காரணம் தான் ஒன்றும் அனுபவம் வேணும். எம்ஜிஆரே எவ்வளோ எல்லாம் ஆள்காண்டுகள்லாம் எல்லாமே தாண்டிட்டார். இதே மாதிரி விஜய் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக வந்தாண்டா உறுதியாக நேரடியாக போய் களத்தில் பணி அடிச்சிட்டு மொத்தமாக வந்து களத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறுதியாக வாய்ப்பு இருக்குது. திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிக்கு வந்து நல்லா இருக்குண்ணா. ஏன்னா இது வரைக்கும் 60 வருஷம் அரசியலில் வந்துட்டு ஏடிஎம்கே ஆண்டாங்க, டிஎம்கே ஆண்டாங்க. அதில் ஒன்றுமே எதுவுமே இல்லை. என்ன இருக்குது? ஃப்ரீ பஸ் விட்றாங்க. என்ன இருக்குது? ஃப்ரீ பஸ் விட்டு பஸ்ஸு விலை அதிகமாக டபுளாக கொடுத்தாங்க. எல்லாமே ரேட் அதிகம் தான். இப்போ எதுவுமே ஒன்றுமே கிடையாது. இப்போ டிவி கடன் இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவர் இருந்தார், கேப்டன் இருந்தார். அவர் நல்லா ஃபார்மில் வந்தார். நல்லா எதிர்கட்சி தலைவராக இருந்தார், நல்லா வந்தார். ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா அவரையும் வந்து மீடியாக்களை வந்து போட்டு அவரால் என்னென்ன பண்ண முடியும் பண்ணி அவரை ஃபுல்லாக மட்டமாகிட்டாங்க. இப்போது விஜயும் அவரையும் மட்டமாக்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் ஆக மாட்டார். ஏன்னா அவர் நிறைய பார்த்துட்டார்ல, அது கண்டிப்பாக மட்டமாக மாட்டார். ஃபுல் ஃபார்மில் வர இப்போது கூடி சீக்கிரம் மீடியாவெல்லாம் சந்தித்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுப்பாரு. கண்டிப்பாக டிவிக்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சந்திப்பார். இப்போ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. இப்போது இனிமையாக இருக்கும். இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் கண்டிப்பாக வருவார். வந்து சந்திச்சுட்டு அவரோட இது பண்ணும். எல்லாமே எங்களுக்கு தான். நம்ம டிவிக்கு தான். எங்கள் மாப்பிள்ளையும் டிவிக்கு தான். அது வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக நாங்களாம் போடவே மாட்டோம். அவனுக்குலாம் அது ஏன் தெரியுமா? அவர் கொடுத்துருக்கலாம். அவரு வச்சு சின்னத்தை கொடுத்துலாம். விசு சின்னத்தை ஏன் கொடுத்தாங்கன்னா அவர் கண்டிப்பாக வந்துட்டு வரக்கூடாது அப்படின்னு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சீமான்ற ரேஞ்சில் போயிருந்தோம். இப்போ வந்து டிவிக்கெல்லாம் வந்துருக்கோம். கண்டிப்பாக டிவிக்கு தான் வரணும். வந்தால் தான் ஒரு மாற்றம் கிடைக்கும். தமிழ்நாடு உருப்பிடும். இல்லைனா மட்டமாக போடும், மாசமாக போயிடும் தமிழ்நாடு. டிஎம்கே தான். அவருக்கு அரசியல் பற்றி எல்லாம் தெரியும். அவர் வந்து நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பண்ணது யாரும் வெளியிட மாட்டாங்க. அவங்க வந்து நல்லா தான் இருக்கும். திரும்பி அவங்க வந்து நல்லா செய்வாங்க. விஜய்க்கு இப்போதைக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. அம்மா ரசிகர் பார்க்க வராங்க அவர் அதிகமாக. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதிய மாற்றங்களை விரும்புகிறாங்க. அப்படி விஜய் வரதும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இப்போதைக்கு லீடிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய கருத்து கணிப்பா டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். கருத்து கணிப்பில் பார்த்தா அடுத்த பேரில் வேணால் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தானே புதுசாக கட்சி தொடங்கிருக்காங்க. யாரும் கட்சி தொடங்கி உடனே வந்தது கிடையாதுல்ல. வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த 5 வருஷத்துங்களா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சேர வேண்டியவங்களுக்கு சேருது, சேராதவங்களுக்கு சேரல. அவ்வளோதான். இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய போட்டியில் போய்கிட்டு இருக்கு. சவாலாக இருக்குது. இப்போ புதிதாக வந்து இப்போ தளபதியை வந்து இறங்குனதுனால வந்து கட்சி வந்துட்டு ரொம்ப இதாக போயிட்டு இருக்குங்க. கணிக்க முடியல. டிஎம்கே தான் சொல்கிறேன். டிஎம்கே வானவே வானாம். டிவிக்கே ஏன் வரணும்னு சொல்கிறேன்னா டிவிக்கே தான் வந்து புதிய அரசியலை கொண்டு வரும். டிஎம்கேவை பார்த்த அரசியல் வந்து போதும். அதுவே டிஎம்கே வந்து பார்த்த அரசியல் எது போதும்னா ஆரம்பத்துலேருந்தே சொல்லலாம். எல்லாமே ஊழல். டாஸ்மாகில் எல்லாருமே வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் 100%ல் 90% பேர் டாஸ்மாகில் சரக்கு வாங்குறாங்க. 90%ல் மொத்த பேருமே டாஸ்மாக் ஊழல். அதுவே மிகப்பெரிய ஊழல் தமிழ்நாட்டில். இந்த சென்னையில் வடிகால் நீர் அது அமைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. 4000 கோடி வாங்கினாங்க. 4000 கோடி வாங்கினது என்ன பண்ணாங்க? உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினும் வந்து எல்லாமே ஊழல் பண்ணியிருந்தா போகிறாங்க. டிஎம்கே வானவே வேணாம். 2026 ஏப்ரல் மாதம் வர எலெக்ஷனில்
விஜய் வந்து ஜெயிக்கிறாரு. விஜய் எதனால் வருவார்னா புதுசாக வராரு. அவர் அது இல்லாமல் ரசிகர் மன்றத்தை வந்து 15 வருஷமாக நடத்துகிறாரு. அதனால் அவர் வருவார். அவர் அரசியல் தெரியாதெல்லாம் ப்ரோ இப்போ வந்து நம்ம வந்து அரசியலுக்கு வரோம் புதுசாக தெரியாமல் ஒன்றில் போய் கால் விடுவோமா? அப்பத்துலேருந்தே வர்றாரு. இப்போ விசில் சின்னம் வருது. த கோட்னு ஒரு படம் வந்துச்சு விஜய்து வெங்கட் பிரபு இது பண்ணார். அந்த படத்தில் பிகில் அதெல்லாம் நிறைய ப்ரோ. விஜய் வந்து வராரு, ஜெயிக்கிறாரு ப்ரோ. மக்களை சந்திக்கலன்னா அவர் சொல்ல ப்ரோ. மக்களை சந்திக்க தான் விட மாட்டாங்களே ப்ரோ. மக்களை சந்திக்க அவர் விட மாட்டாங்க. இப்போ கரூரில் 41 பேர் செத்துட்டாங்க, அவர் போகிறாருன்றாங்க. எதனால்? அவர் அங்கே நின்னா இன்னும் கூட்ட நெரிசலாகவும் சாகுறாங்கன்னு தான் அவர் அமுச்சு விட்றாங்க. அதே வந்து டிஎம்கே என்ன பண்ணுறாங்க? விஜய் சந்திக்கவே மாட்டாரு, எல்லாம் இது பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து மொக்க நான் எப்படி சொல்கிறது, சும்மா இப்படி தொட்டிலே ஆட்டி விட்றாங்க, புள்ளியை கிள்ளி விட்ருவாங்க. அந்த மாதிரி கதை தான் வந்து டிஎம்கே. 2 மாதத்தில் தான் ப்ரோ. 2 மாதத்தில் திமுக வந்து எவ்வளோ மாநாடு போட்டோம். தென்மண்டல மாநாடு, கிழக்கு மண்டலம், எவ்வளோ மாநாடு போட்டாலும் வேஸ்ட்டு. அவங்க வந்து காசை தான் வேஸ்ட்டு பண்ணுறாங்க. விஜய் அப்படி இல்லை. கரெக்டாக கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும். பர்ஃபெக்டாக ஜெயிப்பார் விஜய். 2026 விஜய் வருவார். அப்படி விஜய் வந்து வரல, திமுக மொத்த காசு ஊற்றி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், எதிர்கட்சி தலைவராக கேப்டன் எப்படி இது பண்ணார், ஜெயிச்சு எப்படி இது பண்ணார், அதே மாதிரி தான் வருவார். விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராக வருவார். ஒன்று இப்போ வந்து திமுக வந்து எவ்வளோ ஒரு 120 சீட்டு ஜெயிக்குதுன்னு வச்சுக்கா, மிச்சங்கிறத வந்து ஏடிஎம்கே அவங்களாம் ஜெயிக்கிறாங்க. விஜய் ஒரு 90 சீட்டு ஜெயிக்கிறாரு. என் கணிப்பு நான் சொல்கிறேன்னா விஜயும் அதிமுக கூட்டணி போட்டு திமுகவை அழிக்கணும் ப்ரோ. அரசியலில் வந்து இப்போ நான் நேற்று ஒன்று பேசினா இன்றைக்கி நான் அதையே பேச மாட்டேன், மாற்றி பேசுவேன். அரசியல்ன்றது வந்து அப்படி தான். சீமான் பேசுறதுலாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? நல்லது பண்ணாமல் இருந்தால் 5 வருஷத்துல விஜய் ஏன் ப்ரோ ஜெயிக்க போகிறாரு? தோக்கடிச்சிட்டு போயிட்டு போகிறாங்க. அவ்வளோ பேசினேன். இந்த சமூக ஊடகத்தில் நீங்கள் வந்து நிற்கிறீங்களே எதனால்? இந்த மக்கள்லாம் கருத்து கணிப்பு கொடுக்குறாங்களே, அதனால தான் நீங்கள் நிற்கிறீங்க. அந்த மக்கள் கருத்து கணிப்பு வந்து அடுத்த 5 வருஷத்தில் ஃபுல்லாக நின்னீங்கன்னா விஜய் ஏன் ஜெயிக்க போகிறாரு? இப்போ வந்து நான் வந்து நல்லது பண்ணுறேன்ட்டு வராரு, நல்லது பண்ணல. அடுத்த 5 வருஷத்தில் விஜய்லாம் ஒரு ஆளான்ற அப்படியே ட்ரோல் பண்ணி 5 வருஷமாக ஃபுல்லாக விஜய் போட்டு தாக்க போகிறாங்க. அவ்வளோதான். 2026 ஃபுல்லாக வந்து விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். விஜய் தான் முக்கிய காரணமே. விஜய் தான். டிஎம்கே வந்து தோற்றுணும், அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் என்னோட கருத்து. தமிழ்நாட்டு மக்களோட இதுதான் கருத்து. 2026 விஜய். நான் வந்து ஒரு சமூக சேவராக இருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, நான் வந்து கட்சி சார்பாகவோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு இப்போ சினிமாவை பார்க்காம இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அரசியல், தமிழ்நாட்டுடைய மக்கள் பிரச்சனை பார்க்கணுன்னா முகாஸ்டாலின் வந்தால் தான் நலமாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எப்படி சொன்னால், இன்றைக்கி வேறு ஒரு அரசு உருவாச்சுன்னா என்ன நடக்குன்னா, தமிழ்நாடு இன்றைக்கி இப்போ போல இருக்காது. மக்களுக்குள்ள பிரிவினை உண்டாயிடும். மக்கள் என்ன பண்ணுவாங்க, பிரித்து பார்த்து சாதினால், மதத்தினால், கட்சினால், மொழியினால் பிரித்து மக்களுடைய அந்த ஒற்றுமை சீர்குலைஞ்சிடும். அதனால் முகாஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தால் இன்றைக்கி ஒரு சுமூகமான நிலை போவோம். அதனால தான் நான் திமுக ஆதரித்து முகாஸ்டாலின் முதலமைச்சர் வந்து நல்ல நான் நினைக்கிறேன். அது சொல்ல முடியாது. இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர்களுக்கு ஒரு எமோஷன் இருக்குது. இந்த ஒரு நடிகராக இருந்தார் இல்லையா, அவர் வந்து ஒரு எமோஷன் இருக்குது அவருக்கு. இளைஞர்கள் இருந்ததுக்கப்புறம் ஆனால் அவர் திமுக நல்லா இருக்கும், அது அவங்க நம்பிக்கை. ஆனாலும் அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 முகாஸ்டாலின் அமைச்சா நல்லாயிருக்கும். மற்றபடி கஷ்டம்தான். புதுமையாக வந்தவங்க நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நாடு நிலைமைலாம் தெரியுது. ஏற்கனவே இருந்தவங்க வந்து ஐடியாக்கள் சரியில்லை. இப்போ புதுசாக வரவங்க செய்வாங்கல்ல, ஜென்ரேஷன் புதுசாக வரவங்க விஜய் நல்லாயிருக்கும். இல்லை பார்க்குறாரு, முடிஞ்ச அளவு பார்க்குறாரு. அவர் அப்போ வந்து உதவியெல்லாம் நல்லா பண்ணிட்டு தான் வந்துருக்காரு. மக்களுக்காக எல்லாமே ஏழை மக்களுக்காக பண்ணுவாருங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. விஜய் வரணும். டிவிக்கு அவர் விஜய் வந்தால் நல்லா செய்வார், அதனால் டிவிக்கு வரணும். மக்களுக்கு நல்லா நிறைய ஹெல்ப்பு நல்லா பண்ணுவார், அதனால் டிவிக்கு வரணும். அதெல்லாம் தெரியும், தெரியாமலாம் வரமாட்டாங்களே யாராக இருந்தாலும். அப்படிதான் இல்லையே, வந்துதான் இருக்காரு. டிவிக்கே தான் தளபதி. என் ஓட்டு தளபதி தான். எங்கள் அண்ணா டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் தானே. எனக்கு வந்து விஜய் அண்ணா ஃபேன்ஸ் நானே. விஜய் அண்ணா தான் எனக்கு பிடிக்கும். விஜய் அண்ணா பிடிச்சனால நான் வந்துட்டு விஜய் அண்ணா தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபேமிலியில் எல்லாருக்கும் 33 ஓட்டு இருக்குது. 33 ஓட்டு விஜய் அண்ணா தான் போடலான்னு இருக்கேன். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஃபேன்ஸ் நானே. விஜய் வந்து நல்லாயிருக்கும்.
நாடு இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு குடி கிடிலாம் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க, சரக்கு இருக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் வந்து ஆகணும்னா விஜய் அண்ணன் வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படியே மைண்ட் செட்டில் மாறி போயிட்டே வந்துடும். நல்லா இருக்குண்ணே. விஜய் அண்ணன் வந்து விஜய் அண்ணன் தானே எனக்கு மெயின், எனக்கு கான்செப்டே அதானே. டிவிக்கு தானே, டிவிக்கு தானே.